நீட் தேர்வு முறைகேட்டில் தொடர்புடைய 47 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி. முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் தேசிய தேர்வு முகமை முடிவு செய்துள்ளது. வினாத்தாள் கசிவை தடுக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் மசோதாவை வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் பரிசீலிக்க வாய்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் போராடும் காக்ரோச் ஜனதா கட்சியினருடன் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 முதன்மையான கோரிக்கைகளை CJP கட்சியினர் முன்வைத்தனர். இரண்டு கோரிக்கைகளை ஏற்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக CJP கட்சியினர் தெரிவித்துள்ளனர். போராடியவர்கள் மீதான FIR-ஐ ரத்து செய்யவும், உயிரிழந்த நீட் மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் மத்திய அரசு சம்மதித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் தொடர்பாக மத்திய அரசு நாளை வரை நேரம் கேட்டுள்ளதாக CJP கட்சியினர் தெரிவித்துள்ளனர். பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். போராட்டக் குழுவின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். CJP குழுவினருடன் சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகாவிட்டால் பிரதமரை ராஜினாமா செய்ய கோருவோம் என்று காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். பிரதான் ராஜினாமா செய்யாவிட்டால் வரும் 30ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். போராட்டத்தில் தாக்கப்பட்ட இளைஞருடன் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மாணவர்களை அடிப்பதை, மிரட்டுவதை நிறுத்துங்கள் என்று சாடியுள்ளார். பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், போலீசாரின் தாக்குதலில் இளைஞரின் கண் பார்வை பறிபோயுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் CBSE தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாளை நாடு முழுவதும் மெழுகுவர்த்தி பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி நாடு முழுவதும் அமைதி வழியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது. டெல்லியில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு ஆன்லைன் சேவைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் உணவு டெலிவரி, வாடகை வாகன சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து டெல்லி காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் எதிர்க்கட்சி MPக்கள் கடும் அமளி. எதிர்க்கட்சி MPக்களின் அமளியால் 5வது நாளாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் मुड़ंगिन। सभापति जी 20 जुलाई सोमवार को छात्रों के खिलाफ जिस तरह लाठीचार्ज उससे मेरा मन दुखा। டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். போலீசாருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது. அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக பேனர்கள், நிழற்பந்தலை போலீசார் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு. உயிரே போனாலும் உள்ள
போங்கம்மா. ஏம்மா, உள்ள போங்கம்மா, உள்ள போங்கம்மா. அண்ணனுக்கு ஆளுங்க. நீட் விவகாரத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் இதனை அறிவித்துள்ளனர். நீட் தேர்வை எதிர்த்து போராடுபவர்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்போம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். டெல்லியின் குரலுக்கும் தமிழகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி, மதுரை நகரில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கொடி போல் வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதாவை உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை நேரில் சந்திக்கும் முதலமைச்சர் விஜய். காவிரியில் நீர் திறக்க கர்நாடகா மறுக்கும் நிலையில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் சந்திப்பில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. நாமக்கல்லில் முட்டை விலை 8 நாட்களுக்கு பிறகு 30 காசுகள் சரிந்துள்ளது. சென்னையில் முட்டை விலை 7 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேகாவுக்கு ஆதரவளித்ததாக அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு அளித்தார். விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து சி.வி. சண்முகம் நீக்கப்பட்ட நிலையில் புதிய மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சண்முகம் கூட்டத்தில் பங்கேற்காததால் அதிமுகவில் அவரது நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கச்சேரி தளவாய்புரம் கிராமத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ரவ்னீத் சிங்கை முன்வைத்து களமிறங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர் கோவில் தேர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் வழிபட்டனர்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. வெள்ளத்தில் சிக்கி கார்கள் தத்தளித்ததால் பரபரப்பு. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள கிடங்கின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் தீப்பற்றியதால் 3 பேர் காயமடைந்த நிலையில் 5 கிடங்குகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.